பிரபல நடிகர் பாலா எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தன்னுடைய மனைவி குறித்து அவதூறாக பேசுவோருக்கு இந்த எச்சரிக்கையை வீடியோ மூலம் வெளியிட்டுள்ளார். இதுதான் இணையதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் பாலாவுக்கு 41 வயதாகிறது. கடந்த 2010 முதல் 2019 ஆண்டு வரை முதல் மனைவி பாடகி அம்ருதா சுரேஷுடன் மன வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்த இருவருக்கும் ஒரு மகளும் இருக்கிறார். ஆனாலும் இரண்டாவதாக டாக்டர் எலிசபெத் என்பவருடன் லிவிங் இன் உறவில் இருந்ததாக தெரிகிறது. இதற்கு பிறகு பாலாவுக்கு ஒரு நடிகையுடன் திருமணமானது என்று கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பாலா மீண்டும் முறையாக சட்ட ரீதியாக திருமணம் செய்து குடும்பத்துடன் வாழ விரும்புகிறேன். தனது 250 கோடி ரூபாய் சொத்துக்கு நான் சொல்பவரே வாரிசு என்று அறிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில்தான் கடந்த மாதம் கோகிலா என்ற தன்னுடைய உறவுக்கார பெண்ணை 4வதாக திருமணம் செய்துள்ளார் பாலா. கடந்த அக்டோபர் 23ஆம் தேதி அன்று கேரள மாநிலம் கழூர் பாவக்குளம் கோவிலில் கோகிலாவை திருமணம் செய்து கொண்டார். இது சம்பந்தமாக பாலா சொன்னபோது, என்னுடைய ஆபரேஷனுக்கு ஒரு துணை தேவை என்ற உணர்வு தோன்றியதால் திருமணம் செய்து கொண்டேன். கோகிலா என்னுடைய உறவுக்கார பெண். நாங்கள் இருவருமே மனதளவில் ஒத்துப்போய்விட்டோம் என்று மகிழ்ந்து கூறியிருந்தார். கோகிலாவை பொறுத்தவரை தன்னுடைய சிறுவயதிலிருந்தே பாலாவை நேசித்து வருபவராம். பாலாவின் மீதான தனது அன்பை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய டைரியிலேயே எழுதி பாதுகாத்து வந்தாராம். 3வது மனைவி எலிசபெத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் மன அமைதிக்காக பாலா சென்னையில் தங்கியிருந்த போதுதான் கோகிலாவை பற்றியும் தன் மீது சிறுவயதிலிருந்தே அவர் கொண்டிருந்த காதல் பற்றியும் பாலாவுக்கு தெரிய வந்ததாம். இதற்கு பிறகுதான் தன்னுடைய அம்மாவின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றும் வகையில் இந்த திருமணத்தை செய்து கொண்டதாக பாலா விளக்கமளித்திருந்தார். ஆனாலும் பாலாவின் இந்த 4வது திருமணத்தை சிலர் சோசியல் மீடியாக்களில் கிண்டல் செய்து வருவதாக தெரிகிறது. பெண் கிடைக்காமல் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவரை கல்யாணம் செய்துள்ளார் பாலா என்று சிலர் விமர்சித்துள்ளனர். இதனால் கடும் ஆத்திரமும் ஆவேசமும் அடைந்த பாலா, என் மனைவியை நீங்கள் எப்படி வேலைக்காரி என சொல்ல முடியும்? என் மனைவியை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறீர்களே, நான் உங்கள் மனைவி பற்றி இப்படியெல்லாம் பேசட்டுமா? நான் திருமணம் செய்து கொண்ட என் மனைவியின் அப்பா மிகப்பெரிய அரசியல்வாதி. நீங்கள் தவறாக பேசியது பற்றி நான் போலீசில் புகார் அளிக்கிறேன் என சொன்னபோது அவர் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார். என் மனைவி மீது இப்படி திட்டமிட்டே சுமத்தப்படும் அவதூறுகளுக்கு எல்லாம் யார் காரணம் என்று எனக்கு தெரியும். கண்டிப்பாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை நான் சும்மா விட மாட்டேன். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். இது என்னுடைய நேரடியான எச்சரிக்கையாகும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என் மனைவி மீது முடிவில்லா காதல் வைத்துள்ளேன். என் மனைவி கோகிலாவை காயப்படுத்த யாரும் நினைக்காதீங்க என்று தன்னுடைய மனைவியை அசிங்கப்படுத்தியவர்களை எச்சரித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் பாலா. இந்த வீடியோ மிகப்பெரிய அதிர்வலைகளை திரையுலகில் உண்டு பண்ணி இருக்கிறது. ஆனால் கோகிலாவை திருமணம் செய்த பாலா இத்தனை நாள் தனக்கு கொடுத்த ஆதரவை போல தன் புதிய மனைவி கோகிலாவிற்கும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வார்த்தைகள்தான் பாலா மீதான விமர்சனத்தை முன்வைக்க காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது.